வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகனுடைய தலங்களில் தான் பார்க்க போகிறோம். அதிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலம், நீங்கள் இதுவரைக்குமே அறிந்திடாத ஒரு தலம் தான் திருமுருகப்பூண்டி திருமுருகநாத திருக்கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா முருகனுக்கே பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்கிய வரலாறு இந்த தலத்தை நடைபெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த கோவிலை நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட முடியும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேது பரிகார தலமாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. கூப்பிடும் விநாயகரும் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இது பற்றிய சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை துர்வாச முனிவரும் கற்பக உலகத்திலிருந்து வேண்டியதை வழங்கணும். கற்பக விருட்சமாக மாதவி என்ற குரு சக்தியை மரத்தை பூவலருக்கு கொண்டு வர எண்ணி இத்தலத்திற்கு கொண்டு வந்திருக்காராம். அதனால் இவ்விடத்திற்கு மாதவி வனனும் இத்தல இறைவனையே மாதவி நாதர்னும் புராண காலத்தில் வழங்கியிருக்காங்க. வேண்டு வரம் அருளும் மாதவி நாதரை வணங்கி முருகப்பெருமானும் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க பெற்றதால தான் இந்த தளத்தில் திருமுருக பூண்டினும் தலநாதர் திருமுருகநாத சுவாமினும் அழைத்து வராங்க. இவன் சுயம்பலிங்கவாக காட்சியளிக்கிறாரு. சுவாமியும் அம்பாளுமே மேற்கு பார்த்தபடியும் மூலவர் அம்பாள் பீடத்தில் கோமுகம் வடக்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. இத்திருத்தலம் தான் முருகப்பெருமானால நிர்மாணித்து வழிபட்ட தலன்னே சொல்லலாங்க. இந்த தலத்தில் முருகன் சிவ வழிபாடு செய்ததால தான் வேலும் மயிலும் இன்றி காணப்படுறாரு. இத்தலத்திற்கு துர்வாசர் கற்பக உலகத்திலிருந்தே மாதவி மரத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய திருத்தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது. திருமுருகப்பூண்டி திருமுருகநாதர் திருக்கோயில் பார்த்தோம்னா அப்பர் மற்றும் சுந்தரலால் பாடப்பெற்ற கொங்கு திருத்தலங்களை ஒன்றுனே சொல்லலாம். கோயிலுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1008 அண்டங்களையுமே அளவில்லாத காலத்தையும் அடக்கியாலும் வரம் பெற்றிருக்கான் சூரபத்மனும். தேவர்களை சிறைப்படுத்தி துன்புறுத்தி வந்திருக்கான். தேவர்களும் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குமர கடவுளுமே. தேவர்கள் துயர் நீக்க திருவுள்ளம் கொண்டிருக்காராம். கந்த சஷ்டி விரதம் இருந்து தாயிடம் சக்திவேல் வாங்கி சூரபத்மனை அவனது தம்பியரையும் சம்ஹாரம் செய்ததனால இதனால் ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க தான் சிவபெருமானை அறிவுரைப்படி நெய்யால நதிக்கரையில் அமைத்துள்ள மாதவி நாதரை வணங்க வந்திருக்காரு. அப்போதுதான் வெற்றி வேளால் தீர்த்தம் ஒன்றை தோற்றுவித்திருக்காரு. சண்முக தீர்த்தன்னு வழங்கப்படுது. நீரை கொண்டுதான் முருகப்பெருமானம் அபிஷேகம் செய்து மூலவரையுமே அன்னையுமே மேற்கு நோக்கியபடி பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்திருக்காரு. இதனால தான் கொடிய பிரம்மஹஸ்தி தோஷமும் நீக்க பெற்றிருக்காரு. திருக்கோயிலில் பார்த்தோம்னா வெளியே உள்ள வேப்ப முருகன் சன்னதியில் அருகே தான் நீக்கிய பிரம்மஹஸ்தி தோஷமானது ஒரு சதுர காலாக உள்ளதாக புராணங்களில் கூறி வராங்க. அக்கல்லை இன்றுமே நாம் பார்க்க முடியும். கோவிலில் ஒரு சிறப்புமிக்க வரலாறுனே சொல்லலாங்க. இங்கே நீங்கள் வழிபட்டாவே இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட முடியுங்க. ஒரு முறை பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமன் பெருமரிடம் பாடி பரிசு பெற்ற பெருக்களோடு சொந்த ஊர் திரும்பி கொண்டிருந்தாங்களாம். அப்பொழுதுதான் திருமுருகப்பூண்டி அருகே வரும்போது சுந்தரரோ அவனுடன் வந்தவர்களுமே இடைப்பாற வேண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலில் அருகே உள்ள பிள்ளையார் கோவிலில் ஒன்றில் தங்கியிருக்காங்க. இதை அறிந்த சிவபெருமானே தனது பக்தன் தன்னை காண வராம வேறு இடத்துல தங்கியிருப்பதை விரும்பாமலே அவர்களிடம் திருவிளையாட நிகழ்த்த எண்ணிருக்காராம். தனது பூத கணங்களை திருடர்கள் உருவலை அனுப்பி வச்சிருக்காரு. சுந்தரிடம் வழிப்பறி செய்யும்படி பணித்திருக்காராம். பரிசு பொருட்களை கொள்ளையடித்து செல்லப்பட்டதால கவலை அடைந்த சுந்தரரும் திருமுருகப்பூண்டி சென்று வழிப்பறி திருடர்கள் இருக்கும் அந்த ஊர்ல அந்த பயத்திலிருந்த பக்தர்களை காப்பாற்றாம நீயும் அம்பிகையுமே எதற்காக இங்கே இருக்கிறீங்கன்னு இறைவனை திட்டி பதிகம் பாடியிருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஆற்றாமை கண்டு தாளாமலும் சுந்தரர் தமிழ் பதிகத்தில் மகிழ்ந்தோம். திருமுருகநாத சுவாமி பார்த்தோம்னா அத்தனை பொருள்களையுமே பூத கணங்கள் மூலம் அவரிடமே திரும்ப சேரும்படி செய்திருக்குதான். எனவே இழந்த பொருளை நீங்கள் மீண்டும் பெற்றிட நினைத்தீங்கன்னா பரிகார தலமாக விளங்குது இந்த திருமுருகப்பூண்டி கோவில். முருகநாத சுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நடராசர் சன்னதி, சற்று தொலைவில் மாலதாரன் எனும் வேட மன்னன் வழிபட்ட
மாதவனேஸ்வரர் கோவில் அருகில் அமைஞ்சிருக்குது. இவ்வாலயத்துல முகப்பு மண்டபத்துல பார்த்தீங்கன்னா மேற்கூரையில பெரிய நந்தி பெருமாள் சிற்பம் அமைச்சிருக்காங்க. இக்கோவில்ல தான் வடமேற்கு மூலையில கேது பகவானுக்கு தண்ணி சன்னதி அமைஞ்சிருக்குது. இத்தலத்துல கேது பகவான் இறைவனை பூஜித்ததாக தல வரலாறு சொல்லியிருக்காங்க. எனவே இவ்வாலயம் பார்த்தோம்னா கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது. இடத்துல இருக்க பிள்ளையார் பார்த்தோம்னா கூப்பிட்டு விநாயகர் என்ற பெயர்ல அருள்பாலித்து வராரு. சுந்தரருடைய பரிசு பொருட்களை சிவபெருமான் பூத கணங்களாக கொண்டு கொள்ளையடித்த பின்னாடி தான் தன் கோவில்ல வந்து தங்கியவங்களை தீருவதை தாங்காம விநாயகருமே சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அருளியதால தான் இவருக்கு பார்த்தோம்னா கூப்பிட்டு விநாயகர் என பெயர் பெற்றதுன்னே சொல்லலாங்க. முருகப்பூண்டி கோவில் பார்த்தோம்னா நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்த மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்குது. சுமார் பார்த்தோம்னா இங்கு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தளத்தில் 1 ஏக்கர் பரப்பளவில் மேற்கு நோக்கி அமைச்சிருக்காங்களா. கோவிலுக்கு வெளியே தான் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கி மூலவரை பார்த்தவாறு அரச மரத்தடியில் பெரிய விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குது. வலதுபுறம் வேப்படி முருகன் சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலை ராஜகோபுரம் கட்டும் வழக்கத்திற்கு முற்பட்ட காலகட்டமாக சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இருப்பினுமே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இல்லாத மற்ற கோவில்களை போல நுழைவு மண்டபமும் காணப்படலைன்னு சொல்லலாங்க. மாறாக இந்த கோவிலில் வெளியே 16 கால் கருங்கல் தூண் மண்டபம் கட்டியிருக்காங்க. கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரிதான கருங்கல் தீபஸ்தாம்பம் இங்கு அமைஞ்சிருக்குது. 4 புறமும் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மதில் சுவர்களோடு 2 பிரகாரங்களும் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் நுழைவந்ததுமே வலது புறத்தில் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தம் அமைஞ்சிருக்குது. ஞான தீர்த்தமும் இருக்குதாங்க. இந்த தீர்த்த கரையில் நாகர்கள் சிலை அமைத்து வழிபாடு செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. சித்த பிரமை பிடித்தவங்க இந்த தலத்துக்கு தங்கியிருந்து தினமுமே புண்ணிய நீராடி சுவாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா அவர்களுடைய சித்த பிரமை நீங்குவதாக ஐதீகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அருகே சன்னதிக்கு வெளியே தான் முருகன் விட்டு சென்ற வேலும் மயிலும் நின்ற சன்னதியை அமைச்சிருக்காங்க. உள் பிரகாரம் பார்த்தோம்னா கல் மண்டபத்தின பெரிய கதவுகளை தாண்டி உட்பிரகாரத்துல நுழைந்தீங்கன்னா கன்னிமூலை கணபதியும் 63 நாயன்மார்களும் சமயக்குறவர்கள் 4வரும் எழுந்திருக்காங்க. இடது புறத்துல தான் செட்டிப்பாளையம் வாசுதேவ முதலியார் பாடிய தாளபுராண கல்வெட்டு அதே இடத்து நடராஜ சன்னதியும் அமைஞ்சிருக்குது. சன்னதிக்கு அருகே பார்த்தோம்னா காலபைரவ சன்னதியும் வேடுபறி நடந்த அடையாளமாக ஒரு குழியும் அமைத்திருக்காங்க. இங்கே தான் பக்தர்களை காசு போட்டு வழிபட்டு செல்றாங்களா. சன்னதியினுடைய பின்புற பார்த்தீங்கன்னா சூரியன் சன்னதியும் பஞ்சபூத லிங்கத்தில் திருமேனிகளும் எழுந்தறியுள்ள மூலவர் அம்பிகை சன்னதிகளும் நடுவே கிழக்கு நோக்கி இறைவன் பவானி லிங்கம் என்ற பெயரில் நந்திய பெருமாளுடன் அருள்பாலித்து வராரு. கோவிலில் நீங்கள் கோஷ்டத்தை சுற்றி மூலவர் சன்னதியில் உள்ளே நுழைந்தீங்கன்னா கொடிமரமும் பலிப்பீடமும் மண்டபத்தில் பிரதோஷ நந்தி அருக்காட்சி தர இருபுறமே துவார பாலகர்கள் காவல் புரிவாங்க. துவார பாலகருக்கு அருகே தான் வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வேடம் வடிவல கையில் வேலுடன் சிவபெருமானுடன் அருளை இழந்த காவலை நிறைந்த முகத்துடன் பதிகம் பாடி பொருளை திரும்ப பெற்ற மகிழ்ச்சியான முகத்தோட 2 சுந்தர திருவுருவங்களும் அமைச்சிருக்காங்க. கருவறையில பார்த்தோம்னா கல் மண்டபத்துல இடது பக்கம் தான் தெற்கு பார்த்த நிலையில அருள் முகங்களோடு சண்முக கடவுளும் 5 அடி உயர திருமேனியாக அருள்பளித்து வராரு. முருகன் பார்த்தோம்னா வேலும் மயிலும் இன்றி அபூர்வ காட்சியளிக்கின்ற ஒரே தலம் தான் இந்த கோவில். மூலவர் பார்த்தோம்னா சன்னதியினுடைய வலது புறத்துல வில்லையர் திருவுருவம் அமைச்சிருக்காங்க. என்னும் பாண்டிய மன்னனும் பார்த்தோம்னா சண்முக தீர்த்தத்துல நீராடி புத்திர பேரு கிடைப்பதற்காக இங்கு பசும்பாலும் கற்கண்டு சேர்த்து செய்த பாயாசத்தை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக செய்து அந்தணர்களுக்கு வழங்கி வந்திருக்கான். அதன் பயனாக தான் 2 குழந்தைகளையும் பெற்று மகிழ்ந்திருக்கிறான். இத்தலம் பார்த்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலன்னே சொல்லலாங்க. இத்தலத்திற்கு செட்டிப்பாளையம் வாசுதேவ முதலியாரும் பாடிய தலப்புராணமும் இருக்குதுங்க. வழிமறித்து நீதி பறித்த இறைவன் இருக்கும் இடத்தை கூப்பிட்டு சுந்தரருக்கு காட்டிய கூப்பிடு விநாயகர் இந்த கோயிலில் பார்த்தோம்னா அவினாசிக்கு போகும் வழியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் பாறை மேல் அமைந்திருக்குங்க. கருவறையினுடைய பின்புறம் பார்த்தோம்னா யானை ஒன்று தும்பிக்கையால் சிவலிங்கத்தை தூக்கி பிடித்திருப்பதை அழகிய புடைப்பு சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. கோவிலுக்கு வெளியே தான் கருங்கல் தீபஸ்தம்பமும் அமைச்சிருக்குது.
சித்தப்பிரமை, பைத்தியம், பில்லி, சூன்யம் இவை நீங்கள் வேண்டும் நினைத்தீங்கன்னா இங்கே வந்து தங்கியிருந்து நீராடி வழிபட்டு வந்தீங்கன்னா தெளிவு ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.